வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, தயக்கம் சிறுகதை. வாங்க கதைக்குள்ள போகலாம். அவன் கடைசியில் தன் அக்காவின் கணவரை போய் பார்க்க முடிவு செய்தான். அந்த முடிவை எடுக்க அவனுக்கு 2 நாட்கள் ஆயின. இதற்காக மனதளவில் மிகுந்த சிரமத்தை மேற்கொண்டான். அவன் அத்தனை சுலபத்தில் யாரிடமும் போய் எனக்கு அது வேண்டும், எனக்கு இது வேண்டும் என்று கேட்டது கிடையாது. கேட்க நினைத்து பல முறை எதிரில் நின்று கேட்க முடியாமல் வெறுமனே திரும்பி வந்த சந்தர்ப்பங்கள் நிறைய உண்டு. காரணம், சின்ன வயதில் இருந்தே சற்று கூச்ச சுபாவம் உடையவன் அவன். யாரை பார்த்தாலும் ஒருவித தயக்கம், சங்கோஜம். யாராவது நெருங்கிய உறவினர்கள் வீட்டுக்கு வந்தால் சட்டையை எடுத்து மாட்டிக்கொண்டு எங்காவது போய்விட்டு வீட்டுக்கு வந்திருப்பவர்கள் திரும்பி போயிருப்பார்கள் என்ற நம்பிக்கை மனதில் வந்ததும் வீடு திரும்பும் பழக்கம் இருந்தது. என்னடா, சித்தப்பா உன்னை எங்கன்னு கேட்டே இருந்தாரே, எங்க போயிருந்த? ஆமா, யாராவது வீட்டுக்கு வந்தா நீ ஏன் சட்டைய மாட்டிண்டு வெளியே போயிடுற? இது என்ன பழக்கம்? அம்மா அடிக்கடி கோபத்தோடு கேட்டிருக்கிறாள். சரியா படிக்காத பையனா, இல்லை ஏதாவது தப்பு தாண்டா பண்ணினவனா நீ? வந்தவா கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லி ஆகணுமேங்கிற பயத்துல போய் ஒளிஞ்சுண்டா அது நியாயம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. இவ்வளவுதான் அப்போதும் சொல்ல முடிந்தது அவனால். அப்பா கேட்கிறார் இல்ல, அவர் முதுகுக்கு பின்னால நின்னுண்டு என்ன பதில் சொல்றது? அம்மா அதட்டி இருக்கிறாள். அவனுக்கு உண்மையை நேருக்கு நேர் சந்திக்க பயம். அப்பா சொல்லி இருக்கிறார். உருளைக்கிழங்கு கறி இன்னும் கொஞ்சம் போடட்டுமா? ம். வேணும்னா வாயை திறந்து இன்னும் கொஞ்சம் போடுன்னு கேளேண்டா. இதில் என்ன தயக்கம்? வீட்டு மனுஷா கிட்ட கேட்கறதுக்கே இப்படி தயக்கப்பட்டா நாளைக்கு உத்தியோகத்துக்கு போற இடத்துல எப்படி சமாளிக்க போற? உனக்கு ஒண்ணுமே தெரியாது, நீ ஒரு அசடுன்னு எல்லாரும் முடிவு பண்ணிக்க போறா. அம்மா சொன்னது போலவே அலுவலகத்தில் நடந்தது. அவனுக்கு ஒன்றும் தெரியாதடா. என்னடா, நேத்து ராத்திரி மாடு முட்டி தள்ளிடுத்தா? என்ன சார் நீங்க எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்கிற மாதிரி என்னென்னவோ கேட்குறீங்க. நேத்து ராத்திரி என் பெண்டாட்டி அதுக்கு ஒத்துக்கலையான்னு தானே கேட்குறீங்க? ஹை, புரிஞ்சுண்டுட்டானே. நண்பனா இருந்தாலும் பிரத்தியாரோட அந்தரங்க வாழ்க்கையை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறது ரொம்ப தவறு. இது ஒரு விதமான நோய். உடம்புல இருக்கிற காமத்தை விட மனசுல இருக்கிற காமம் ரொம்ப ஆபத்தானது. என்னடா கோவிச்சுக்கிட்ட? பின்ன என்ன, நான் குறைச்சலா பேசுறேங்கிறதுனால எனக்கு ஒன்றும் புரியாதுங்கிற நினப்பா? மௌனம் வாழ்க்கையில ஒரு அம்சம், புரிஞ்சுக்கங்க. சற்று படபடவென்று பேசியிருக்கிறான் அவன். அவனுக்கே அது ஆச்சரியமாகவும் இருந்திருக்கிறது. ஆனால் எல்லா சந்தர்ப்பங்களிலும் ஏன் தன்னால் மற்றவர்கள் போல் நிறைய பேச முடிவதில்லை என்றும் தன்னையே கேட்டுக்கொண்டிருக்கிறான். ஆனால் இப்போது மிக சமீபத்தில்தான் மணிசாமி மாமா என்கிற தேவி உபாசகர் மூலம் அதற்கான காரணத்தை தெரிந்து கொண்டான். அவர் சொன்னது நம்பும்படியாக இருந்தது. காரணம், தெய்வ பக்தி கொண்டவன் அவன். மேலும் தனக்கே தன்னுடைய இந்த போக்கிற்கான காரணத்தை புரிந்து கொள்ள முடியாத போது, ஜாதக கோளாறு என்று ஒருவர் சொல்லும்போது அவன் மனம் அதை அழுத்தமாக நம்பியது. ஜாதகத்துல செவ்வாய் நீச்சமா இருக்கு. எப்பவும் உள் மனசுக்குள்ள தயக்கம், ஒருவித சங்கோஜம், தாழ்வு மனப்பான்மை. ஆனா எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். அவனை போய் பார்க்கணும், அது விஷயமா பேசணும், கேட்கணும்னு தீர்மானம் பண்ணிண்ட அடுத்த நிமிஷமே எதுக்கு போய் அவனை பார்க்கறது? கேட்டுட்டு இல்லைன்னு சொல்லிட்டா என்ன பண்றதுன்னு ஒரு தயக்கம். உடனே மனசை மாத்திக்கிற ஒரு சுபாவம். இந்த காம்ப்ளெக்ஸ் உன்னை விட்டு போனாதான் நீ முன்னுக்கு வர முடியும். நீ கஷ்டப்படுறேன்னா அது உன்னோட திறமையிலையோ அல்லது உழைப்பிலையோ இருக்கிற கோளாறு இல்லை. கோளாறு மனசுல இருக்கு. இதை முதல்ல போக்கணும். அதுக்கு நான் என்ன செய்யணும்? ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் ஒரு வேளை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்காரஹரனுக்கு பிரார்த்தனை பண்ணிட்டு வந்தியானா இந்த தயக்கப்படுற குணம் உன்னை விட்டு விலகி போகும். 3 வாரமாக மணிசாமி மாமா சொன்னதைப் போலவே விரதம் இருந்து பிரார்த்தனை பண்ணி கொண்டான் அவன். அவன் மனைவி நர்மதா கூட கேள்வி மேல் கேள்வி கேட்டாள். அவன் இருக்கும் விரதத்திற்கான காரணத்தை தெரிந்து கொள்ள. விரதம் இருக்கும்போது இன்ன காரணத்திற்காக விரதம் இருக்கிறேன் என்று யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று மணிசாமி மாமா கூறியிருந்ததால் அவன் நர்மதாவிடம் காரணத்தை சொல்லவில்லை. நானும் 3 வாரமா கேட்குறேன், என்ன காரணம்னு சொல்ல மாட்டேங்கிறேள். எது கேட்டாலும் வாய் திறந்து 4 வார்த்தை பேசினா என்ன உங்களுக்கு?
அப்பா அம்மாவை பார்த்துட்டு வரேன்னு பேண்ட்டை மாட்டிண்டு காத்தால போயிட்டு சாயந்தரம் இருட்டுறச்சே திரும்பி வரேள். அப்பா அம்மா என்ன சொன்னான்னு கேட்டா ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிறேள். 3 மாசத்துக்கு அப்புறமா வந்திருக்கிற புள்ளையோட நாள் பூரா ஒண்ணுமேவா பேசல. நாள் பூரா ஒருத்தர் மூஞ்சி ஒருத்தர் பார்த்துண்டு இருந்தேளா? இது என்ன கிரிக்கெட் மேட்சா? ஒவ்வொரு பந்துக்கும் வியாக்கியானம் சொல்ற மாதிரி உன்கிட்ட சொல்றதுக்கு? அவன் நர்மதாவிடம் சற்று கோபமாக கேட்டிருக்கிறான். காஞ்சிபுரம் பக்கத்துல எதுக்குமே உபயோகம் இல்லாம வெயில்ல காஞ்சுண்டு 2 கிரவுண்டு நிலம் கிடக்கிறதே, அதை எப்ப வித்து உங்களுக்கு சேர வேண்டியதை தர போறாளாம். இதையாவது கேட்டேளா? கேட்கல, தயக்கமா இருந்தது. இத கேட்டுண்டு வரேன்னு தானே கார்த்தால போயிட்டு சாயந்தரமா வரேள். அவ எப்ப வித்து தராளோ அப்ப தரட்டும், நான் என்ன பண்ண முடியும்? அது வரைக்கும் உங்க வருமானத்துல நான் எப்படி குடும்பம் நடத்துறதாம்? தோ ஸ்கூல் திறக்க போறது. 4ஆம் கிளாஸுக்கு 540 ரூபாய் கட்டணும். யூனிஃபார்ம்ஸ் தைக்கணும். ஒரு சுமை புஸ்தகம் வாங்கணும். அதுக்கு தான் அத்திம்பேர்கிட்ட போய் 1000 ரூபாய் கேட்டு பார்க்குறேன்னு சொல்லி இருக்கனே. சொல்லிட்டு வீட்டில் விரதம் இருந்தா பணம் கைக்கு வந்துடுமா? நாளைக்கு போய் கேட்கலாம்னு தோன்றது. ஆனா எப்படி கேட்கறதுன்னு தயக்கமாவும் இருக்கு. போன தடவை நானும் நீயும் அங்க போயிருந்தப்போ கூட அத்திம்பேர் அவ்வளவா என் கூட பேசல. உன்னோட தான் ரொம்ப சகஜமா பேசிட்டு இருந்தார். ஆமா, என் கூட அவர் பேசினார்னா நானும் பதிலுக்கு 4 வார்த்தை சகஜமா பேசுறதுனால தான். இல்ல, நானும் தான் தீபாவளிக்கு வாங்கிண்ட புது சட்டையை போட்டுண்டு வந்தேன். ஆனா உன்னோட புடவை செலக்ஷன் பிரமாதம்னு சொன்னாரே தவிர என் சட்டையை பத்தியோ நம்ம பையன் தீபுவோட ட்ரெஸ்ஸை பத்தியோ ஒரு வார்த்தை கூட அவர் சொல்லல. கவனிச்சியா நீ? அதனால உங்களை பிடிக்கலேன்னு ஏதாவது அர்த்தமா என்ன? முதல்ல நீங்க தயக்கப்படாம சகஜமா பேச கத்துக்கோங்கோ. மற்றவர்களும் உங்க கூட தாராளமா பேசுவா. அவர் தருவார்னு தோன்றதா உனக்கு? கேட்காதவா கேட்டா யாரும் சட்டுன்னு இல்லேன்னு சொல்ல மாட்டா. அவன் புறப்பட்டு சென்றான். பஸ்ஸை விட்டு இறங்கி நடக்கும்போது மெல்ல மெல்ல அவனுக்கு தெரியாமலே அந்த சுபாவமான தயக்கம் அவனை சூழ்ந்து கொண்டது. அத்திம்பேர் வீட்டில் இருப்பாரா? எங்காவது ஆஃபீஸ் விஷயமா டூர் போயிருப்பாரோ? இப்பத்தானே செலவு பண்ணி அவுட் ஹவுஸ் கட்டியிருக்கார். அதுவும் ஆஃபீஸில் லோன் வாங்கி. நம்ம வீட்டில் 4ஆம் கிளாஸ், அவர் வீட்டில் ஒன்று காலேஜ், இன்னொன்று 7வதோ என்னவோ. நடந்து கொண்டிருந்தவன் சட்டென்ற தெருவில் ஒரு வினாடி நின்றான். திரும்பி போய்விடலாமா என்று தோன்றியது. நர்மதா கேட்டால் என்ன சொல்வது என்ற எண்ணம் வந்ததும் மறுபடியும் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் இப்போது அவன் நடையில் ஆரம்பத்தில் இருந்த வேகம் இல்லை. பணம் கேட்டு கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பும்போது நடையில் இருக்கும் தளர்ச்சி கேட்க போகும்போதே இருந்தது. அவர் வீட்டை நெருங்கி திறப்பதற்காக வாசல் கேட்டில் கை வைக்கும்போது கூட அவர் டூர் போயிருக்கிறாரே என்று அக்கா சொல்லிவிட்டால் தேவலை என்று பட்டது அவனுக்கு. அவர் ஊர்ல இல்ல, அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அக்கா கிட்ட ஏது அவ்வளவு பணம் என்ற நர்மதாவிடம் சொல்லிவிடலாம் என்று நினைத்தான் அவன். உள்ளவா என்ற உரத்த குரலில் அவனை அழைத்தவர் அத்திம்பேர்தான். அவர் ஊரில்தான் இருந்தார், டூர் போகவில்லை. டிவியை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தார். என்ன சாப்பிட்ற கேட்டார் அவர். அவன் என்னைக்கு இது எனக்கு வேணும்னு கேட்டிருக்கான், இப்ப கேட்க? நாமா தந்தாத்தான் உண்டு. அக்கா ஜில் என்று மோர் கொண்டு வந்து தந்தாள். என்ன, நீ மட்டும் வந்திருக்க, நர்மதா வரலையா கேட்டவர் அவர்தான். வரவில்லை என்பதை கூட தலையை ஆட்டித்தான் தெரிவித்தானே தவிர வார்த்தைகளால் இல்லை. தீபவுக்கு எப்ப ஸ்கூல் திறக்கிறது? இங்க இவாளுக்கு அடுத்த வாரம். அக்கா கேட்டதும் தான் கேட்க நினைத்திருந்த எண்ணம் தன்னை விட்டு வெகு தூரம் விலகி போவதை உணர்ந்தான். டிவியில் நிகழ்ச்சி முடிந்து ஹிந்தியில் பேச ஆரம்பித்ததும் அத்திம்பேர் எழுந்து கொண்டார். நீ அன்னைக்கு அவுட் ஹவுஸ் பார்க்கலையே, வா போய் பார்க்கலாம். 2 பேரும் புது வீட்டுக்குள் போனார்கள். பரவாயில்ல, நீ கேட்க வந்ததை கேளு, இங்க என்னோட வேற யாரும் இல்லை என்ற சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி நினைத்தான். ஏன் இவ்வளவு உரக்க பேசுகிறார் என்று நினைத்து கொண்டான். வாடகைக்கு விட போறீளா? ஆமா, சின்ன குடும்பமா இருக்கணும். கிட்டத்தட்ட 75,000 ஆயிடுத்து. எல்லாம் ஆபீஸ் லோன் தான். அவர் கடன் வாங்கி கட்டியிருப்பதை சொன்னவுடன் தான் எதற்காக வந்திருக்கிறோம் என்கிற விஷயத்தை எப்படி ஆரம்பிப்பது என்று புரியாமல் தவித்தான். அவர் போகலாமா என்பதை போல் அவனை பார்த்தார். அத்திம்பேர், என்ன?
அடுத்த வாரம் தீபுவுக்கு ஸ்கூல் திறக்கிறது. 4ஆம் கிளாஸுக்கு 540 ரூபா. கேட்டா கம்ப்யூட்டர் சொல்லித் தராளாம். அவன் முடிப்பதற்குள் அவர் பேசினார். என்ன ஏற்பாடு பண்ணியிருக்க? அதுக்கு தான் உங்ககிட்ட கேட்கலாம்னு வந்த. வார்த்தைகள் நெஞ்ச குழியில் சிக்கி ஒரு வழியாக வெளியேறியது. எவ்வளவு வேணும்? பேசிக்கொண்டே அவர் தோட்டத்தில் நடக்க பின்னால் அவனும் நடந்தான். 1000 ரூபாய். சரி, இன்னைக்கு கையில் அவ்வளவு இல்லை. பேங்க்ல இருந்து நாளைக்கு எடுத்து வைக்கிறேன். நீ வந்து வாங்கிக்கோ. நாளைக்கு ஆஃபீஸுக்கு வரட்டா? வாயேன், 2 மணிக்கு மேலே வா. இதையும் உறக்கத்தான் சொன்னார். அவன் மனம் லேசாகி போனது. சொந்த அக்காவின் கணவரிடம் கேட்கத்தான் ஏன் இவ்வளவு தயங்குகிறோம் என்று நினைத்து கொண்டான். இனிமேல் எதற்காகவும் தயங்கக்கூடாது என்று தீர்மானம் செய்து கொண்டான். அக்காவிடம் விடை பெற்று கொண்டு புறப்பட்டான். என்றும் இல்லாமல் வழக்கத்திற்கு மாறாக அத்திம்பேர் தன் பின்னாலேயே வருவதை பார்த்தான். வாசல் காம்பவுண்ட் கேட் வரை வந்தார். வயதில் ஸ்தானத்தில் மூத்தவர் கைமாற்று கேட்டவனை தெரு வரை வந்து வழி அனுப்புவது அதீதமாகப்பட்டது அவனுக்கு. கேட்டை திறந்து வெளியேறி மறுபடியும் கேட்டின் தாழ்பாலை மாட்டும் போது அவர் கேட்டின் மறுபுறம் நின்றிருந்தார். அப்போ நாளைக்கு ஆஃபீஸுக்கு வரேன். கண்டிப்பா வா. நீ கேட்ட 1000 ரூபாய் ரெடியா இருக்கும். எப்ப முடியறதோ அப்ப மெதுவா கொடுத்தா போறோம். இதையும் உரத்த குரலில் சொன்னார். ரொம்ப தேங்க்ஸ் அத்திம்பேர். சேச்சே, எதுக்கு தேங்க்ஸ் எல்லாம்? அப்புறம் ஒரு நாள் நர்மதாவை இங்கே அனுப்பி வையேன். நாளைக்கு வந்து பணத்தை வாங்கிக்கோ. மெல்ல தணிந்த குரலில், ஆனால் எந்தவித தயக்கமும் இல்லாமல் இதை கூறிவிட்டு அவன் பதிலுக்கு காத்திருக்காமல் திரும்பி உள்ளே வேகமாக போய்விட்டார். அவன் அதிர்ந்து போனான். அங்கேயே சில வினாடிகள் நின்றிருந்தான். பிறகு நடக்க ஆரம்பித்தான். ஆனால் அவன் நடையில் அசுர வேகம் காணப்பட்டது. வீட்டை அடைந்ததும் நர்மதா அவன் முகத்தை நம்பிக்கையோடு பார்த்தாள். அவன் பதில் சொல்லாமல் தான் வழக்கமாக உட்காரும் பிரம்பு நாற்காலியில் ஒடுங்கி அமர்ந்து கொண்டான். அத்திம்பேரை பார்த்தேளா? தரேன்னு சொன்னாரா? அவன் மெல்ல தலையை உயர்த்தி அவள் முகத்தை பார்த்தான். கேட்கணும்னு தான் போனேன், ஆனா கேட்காம வந்துட்டேன். கேட்காம வந்துட்டேளா? போயிட்டு ஏன் கேட்காம வந்தேள்? தயக்கமா இருந்தது. இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய். தேங்க்யூ.